ஹாய் குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட பொண்ணோட 10th பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஈவினிங்லேருந்து டெக்கரேஷன், அதுக்கப்புறம் பினாட்டா வாங்கிட்டு வந்தோம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சாக்லேட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹூடி பேக்கெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹாய் மகி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 10. 10 முடியுதே. 10 ஆரம்பிக்கல. 10 ஆரம்பிக்குதா? எப்படி முடியும்? 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 11 இயர்ஸ் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் 11 இயர்ஸ் இருந்தா நான் இப்போ கிரேட் 6 போய்ப்பேன். நீ இங்கே 1 இயர் வந்து லேட்டாக படிக்கிறதுனால கிரேட் 4 படிக்கிற. இந்த வருஷம் எண்டில் நீ வந்து எப்படியும் கிரேட் 5 போயிடுவ. கரெக்ட். ஓகே, இப்போ என்ன வேலை பார்க்க போற பர்த்டேக்கு? பினாட்டா. ஸோ பினாட்டோ வந்து எடுத்துருச்சு மகி. நான் இதை கட் பண்ணணும். எங்கே கட் பண்ணோம்? அது ஏற்கனவே கட் பண்ணி இருக்கு போது பாரு. இதை கட் பண்ணணும். சரி, கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டியா? கட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஹோல் இருக்கு? இங்கே கூட அம்மா பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஹோல் இருக்கு, ஒரு ஸ்கொயர் மாதிரி. ஓகே, இவ்வளோதானா? ஓகே ஓகே. சரி, இதுக்குள்ள என்ன போட போறீங்க? இதுக்குள்ள நான் லாலிபாப்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வெட்டி இதுக்குள்ள போடுவேன். இந்த குட்டி கேண்டிஸ், அப்புறம் இது பவுன்சி பால்ஸ். குட் ஜாப். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை போட போறேன். உள்ள போடுங்க. எல்லாத்தையும் போட போறீங்களா? எல்லாத்தையும் தான் போடணும். சரி, போடுங்க போடுங்க. அதான் பின்னாட்டா. ஓகே, போட்டாச்சா? எல்லாத்தையும் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போறீங்க? அதே இது, ஆனா புதுசு பேக்கெட். ஓகே, ஸோ இன்னொரு பாக்கெட்டே உடைச்சி உள்ள போடுறீங்களா? சரி, போடுங்க போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சாக்லேட் போட போறீங்க? டுட்ஸி ரோல்ஸ். ஓகே, சாக்லேட் ஓப்பன் பண்ணாம ஸ்மெல் வருது. உனக்கு பிடிக்குமா அந்த சாக்லேட்டு? எப்பயாவது தான் சாப்பிடுவேன் இந்த சாக்லேட்ஸ் தான். சரி, பவுன்சி பால் போடுறியா? எஸ். இது கஷ்டமா இருக்கும். எங்க கீழே ஓடிட போகுது. தம்பி பார்த்தானா அவ்வளோதான், எல்லாத்தையும் வேற எடுத்து. டிவி பார்த்துக்கிறாங்க. இது வந்து லாலிபாப் போடுறோம். இது சிப்லாக் பேக் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. உள்ள வந்து ஒரு ஃபில்லிங் இருக்கு, ஆனா பபிள் கம் கிடையாது. ஓகே ஓகே, ஓப்பன் பண்ணு ஸ்டிக்கரை. ஸ்டிக்கர்ஸ் மொத்தமா 96 ஸ்டிக்கர்ஸ். ஓகே, அது வந்து ஹூடி பேக்கில் போட்டுடலாமா? இதில் போட்டால் வீணாக போயிடும் அது. ஓகே, ஸோ எத்தனை இது இருக்குது? எத்தனை ஷீட் இருக்குது? 4 இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஆளுக்கு 3 இல்லைன்னா 4 கட் பண்ணி ஹூடி பேக்கில் போட்டுடலாம். ஓகே ஓகே ஓகே. பினாட்டோ முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டு எதுவும் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு இல்லையா? நிறைய இருக்கு. போதும். ஓகே, போதுமா? நிறைய போட்டிருக்கோமா? குட்டி சாக்லேட் போதுமா வேணாமா? குட்டி சாக்லேட்டு வேணாம், நிறைய நினைக்கிறேன். சரி, போட்டாச்சு. பினாட்டோ வந்து ஃபில் பண்ணி மகி முடிச்சிச்சு. அடுத்து ஹூடி பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹூடி பேக் வந்து 4 வந்து கொஞ்சம் பெருசு, ஏன்னா அந்த லைட்டு டாய் வைக்கிறதுக்கு வந்து பத்தாது. அதனால 4 வந்து பெருசு, மித்ததெல்லாம் வந்து சின்ன பேக்கெட்டு. இப்போ ஒரு இதுவும் மட்டும் ஃபில் பண்ணி காட்டுறேன் என்னென்ன வைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. கேர்ள்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஹூடி பேக். அதுக்கு வந்து ஃப்ளவர் உட்டன் பெயிண்ட் ஃப்ளவர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வைக்கிறவங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட்டிஸ் வந்து உள்ளே ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்மார்ட்டிஸ் போடுறேன். அப்போ லாலிபாப் போதும். அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் குக்கி ஒன்று வாங்கினோம் பார்த்தீங்களா, அது ஒன்று போடுறேன்.
ஒரு லாலிபாப்பு, அதுக்கப்புறமா ஒரு பபுள்ஸ் உள்ளே போட போகிறேன். ஒரு பபுள்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டிக்கரு. ஓகே, ஸோ ஹூடி பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். பாய்ஸுக்கு போட வேண்டியதை மஹி போட போகுது. இதனால பேக் பெருசாக இருக்குது, அது ரொம்ப சின்னதாக வாங்கிட்டோம். ஸோ ஒரு டார்ச் லைட் ஒன்று உள்ள போகிறா, அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மற்றதெல்லாம் ஒரே இது. ஒரு லாலிபாப், ஒரு பிஸ்கெட், ஒரு பபிள்ஸ் போடு. ஒரு பபிள்ஸ் இங்க இது வரை பேக்கிங் போட்டீங்க. இது வரை எடுத்துறேன். இதான் மிஸ் பண்ணேனா. ஓ ஸ்டிக்கர் போடு. பசங்களுக்கு பிங்க் ஸ்டிக்கர் போட போறியா என்ன? கிரீன் இருக்கு, அதை கொடுத்துலாம். சரி போடு. எல்லாம் போட்டியா? இங்கே காட்டு. ஸோ இந்த இது வந்து அந்த சின்ன பேக்கில் வைக்க முடியல, அதனால கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கினது. அது ரொம்ப பெருசாக தெரியுது பார்க்குறதுக்கு. இதுதான் கரெக்டாக இருக்குது கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி வாங்குறது. ஹூடி பேக்லாம் நாங்கள் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸ் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பலூன் ஆர்ச்சில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது வந்து இது வாலில் ஒட்டு இருக்கு. ஓகே, வாலில் வந்து அந்த பலூன் ஆர்ச்சை ஒட்ட வைக்கிறதுக்காண்டி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தங்களுக்கு வேணுமா? பலூன் நீ ஊதுவியா? ஸோ நிறைய பலூன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குல்ல, ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இதில் தான் கோத்து இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பலூன் ஊதுவோம். சரி தமிழ் சரி ஃபஸ்ட்டு பலூன் ஊதுங்க. இருந்தாங்க நான், மஹி, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து பலூன் ஊத ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பலூன் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கனால கொஞ்ச நேரத்துலேயே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் தமிழ் வந்து சும்மாவே இல்லை, அந்த ஊதின பலூன் எங்கிட்ட அங்கிட்டும் போட்டு விளாண்டுட்டே இருந்தான். ஸோ பாதி பலூன் பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. ஸோ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் ஆர்ச்சி செய்ய போகிறோம். அப்போ வந்து நான் ஆர்ச்சி செஞ்சிட்ருக்கேன். எப்படி செய்கிறதுனே தெரியல. அந்த ஹோலில் எல்லா பலூன்ஸையும் மாட்டிகிட்டே இருக்கேன். மொத்தமே 2 கலர் தான். அது வந்து ஒயிட் அண்ட் கோல்டு 2 பலூன்ஸ் தான் வந்து இருந்தது. எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் எங்களை. சின்ன பசங்களே அப்படி தான் இருப்பாங்க. விவரம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பலூன் ஆர்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். நிறைய பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த கலர் மட்டும்தான் நிறைய வெடிச்சுட்டே இருந்தது. ஸோ ஆர்ச் வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு காலையில் வரைக்கும் உயிரோடு இருக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த செவுத்துல மாட்டிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமாக கோத்துட்டேன் போல இருக்குது. அதை வந்து செவுத்தில் நிற்க வைக்கவே முடியலை. அந்த ஸ்டிக்கி மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை வச்சோம்னாலும் பார்த்திங்கன்னா ஒட்டவே மாட்டேந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஆர்ச் ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. செவுத்தில் ஒட்டவே இல்லை. நிறைய பலூன்ஸ் வெடிச்சிருச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தோம், எல்லாம் வெடிச்சிருச்சு. இது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக வச்சுருக்கோம். சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற பேனர் வாங்கியிருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த இதை வந்து செவுத்தில் வந்து மாட்டணும். இது என்னடானா 2ஆக கொடுத்துருக்காங்க. ஒரு கயிறு மாதிரி இருக்குது, அதில் வந்து டபுளாக இருக்குது. ஹாப்பி தனியாக இருக்குது, பர்த்டே தனியாக இருக்குது. அதை எப்படி செட் பண்ணுறதுனே தெரியல. இப்படி வச்சு பார்க்குறோம், அப்படி வச்சு பார்க்குறோம். எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை எங்களுக்கு. அதனால யோசிச்சுட்டு வச்சு பார்க்குறோம். ஏன்னா அது நம்ம ஒரே லைனாக இருந்தால் ஈஸியாக வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வேறு இருக்குது. என் ஹஸ்பண்ட் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா அவங்களே வந்து முடிவு பண்ணி ஒரு விதமாக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் வெஜிடபிள் புலாவு, இதெல்லாமே செய்யலான்ட்டு இருக்கோம். மித்ததெல்லாம் பீஸாலாம் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து ஆர்டர் பண்ணணும். பிரியாணிக்கும் புலாவுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து
ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தந்தூரி சிக்கனுக்கு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ எடுத்து கூல் பண்ணால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சுது எனக்கு. பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். கோல்டு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், நாங்கள் அதுதான் வாங்குவோம். தந்தூரி சிக்கனுக்கும் வந்து மேரினேட் பண்ணதை எடுத்து வச்சாச்சு. காஸ்கோவில் வாங்கினா மட்டன் தான், லேம்பா கோட்டா அப்படிங்கிறத நான் சரியாக படிக்கலை. ஸோ அதையும் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே வெட்டியும் வச்சாச்சு. இனி பிரியாணி ரெடி பண்ண வேண்டியது தான். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறமா பிரியாணி இலை இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அது சூடானதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்க போகிறேன். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காண்டி என் ஓவனை 425 ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் வெட்டி வச்ச கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓவன் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. சிக்கனை உள்ளே வச்சுட்டு 30 மினிட்ஸுக்கு அதே ஃபாரன்ஹீட்டில் வச்சு குக் பண்ண போகிறோம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து வெட்டி வச்ச மட்டன் பீஸையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்காக வெங்காயம், லவங்கம் எல்லாமே போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து வதங்கட்டும். மட்டன் போட்டதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து குக்கரில் விசில் விடணும். ஸோ வந்து குக்கரில் விசில் போட்டு வச்சாச்சு. மஷ்ரூமையும் போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் பாதி குக்கிங் வந்து முடிஞ்சது. இங்கே பாருங்கள், மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் இந்த மேலே கபல்லாம் காலைல தான் செஞ்சோம். ஸோ இதான் பர்த்டே டெக்கரேஷன். ஸோ நல்ல வேளை ஆர்ச்லாம் அப்படியே தான் இருக்குது, கீழே எதுவும் விழுகலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள் புலாவ் இதில் இருக்குது. அப்புறம் தந்தூரி கீழே ரெடி ஆகிட்டே இருக்குது. இதான் ரொம்ப லேட் ஆகுது.